everyone, welcome back to my channel. It's me Rejuvenates. இன்னைக்கு வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் இருக்கிற காமன் ப்ராப்ளம் ஹேர் தான். ஆமாங்க, ஹேர் ஃபால் ஜாஸ்தியா இருக்கு, தலைமுடி சீக்கிரம் வளர மாட்டேங்குது, பொடுகு தொல்லை ரொம்ப இருக்கு, நரைச்ச முடி சீக்கிரம் வந்துடுது. இது எல்லாம் தான் எல்லாருக்கும் இருக்க ப்ராப்ளம்ஸ். ஒரே ஒரு எண்ணெயை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியுங்க. ஆமாம், அந்த ஸ்பெஷல் ஹெர்பல் ஆயில் அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இருந்தேன் லைக் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே வந்து தலைக்கு ஒரு விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். செம்பருத்தி யூஸ் பண்ணால் ஷைன் வரும், கரிஞ்சீரகம் யூஸ் பண்ணால் பிளாக் ஆகும், ஆலுவேரா அண்ட் வெந்தயம் யூஸ் பண்ணோட அந்த டெக்ஸ்சர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு பலனை கொடுக்கக்கூடியது தான். அதனால இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்து நம்ம ஒரு எண்ணெய் எடுத்தா டெஃபினட்டாக அதோட ரிசல்ட்ஸ் அமேசிங்காக இருக்கும் இல்லைங்க. அப்படிதான் நான் யோசிச்சதுனால தான் அதோட விளைவு தான் இது. நம்ம ஏன் தயாரிக்க கூடாது, எல்லா பொருட்களும் நம்ம வீட்டுக்கிட்டே கிடைக்கிற பொருட்கள் தானே அப்படின்னு நான் நினைச்சேங்க. அதனால தான் இந்த எண்ணெயை தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணேன். நான் தயாரிக்கிறது மட்டும் இல்லை, உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ தட் நீங்களும் இதை தயாரிச்சு நீங்களும் அதோட ரிசல்ட்ஸை என்ஜாய் பண்ணலான்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் நம்பிக்கையோடு ஆரம்பிக்கணும். அதனால தான் நான் தயாரிக்கிற எண்ணெய் கண்டிப்பாக ரிசல்ட் தரும்னு நான் நம்புகிறேன். அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. அதனால தான் நான் போய் என்னோட ஹேரை கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமாம், ஆல்மோஸ்ட் இவ்வளோ லென்த்துக்கு நான் கட் பண்ணிட்டேன். போன வீடியோவில் என்னோட ஹேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மெஹந்தி அப்ளை பண்ணுற வீடியோவில் என்னோட ஹேர் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோட ஹேர் எவ்வளோ லென்த் இருக்குன்றதை நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோதான். போன வீடியோவில் இவ்வளோ இருந்தது, நான் இவ்வளோ தூரம் கட் பண்ணியிருக்கேன். நான் தயாரித்த எண்ணெயை நானே அப்ளை பண்ணி நானே அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுல ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. அதனால தான் இந்த ஹேர் கட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது என்னோட முடி சீக்கிரம் வளர்ந்துரும்ன்ட்டு. அதே நம்பிக்கையோடு தான் நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. தயாரிக்க என்னென்ன பொருட்கள் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணி தயாரிக்க போகிறது வந்து 1.1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தான். அதுக்காக நான் வாங்கியிருக்கிறது வந்து கோல்டு ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயில். செக்கு எண்ணெய்னு உங்கள் கட்டில் கடையில் கிடைச்சா அதை யூஸ் பண்ணலாம். ஆக மொத்தம் இது கோல்ட் ப்ரெஸ்டாக இருக்கணும், அது ரொம்ப நல்லது. என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், 100 கிராம் கருவேப்பிலை, 50 கிராம் செம்பருத்தி இலை, 1/4 கப் கருஞ்சீரகம், 1/4 கப் கரிசலாங்கண்ணி இலை, 1/4 கப் முருங்கைக்கீரை, 10 செம்பருத்தி பூக்கள், 5 to 6 பெரிய நெல்லிக்காய் அதை ஸ்லைஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறையா டைம் இருந்ததுன்னா இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சு பொடி பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்தாழையும் வெந்தயமும் கலந்து நான் வச்சுருக்கேன். இது ஏன் இப்படி முளைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கத்தாழையை 2 நாளைக்கு முன்னாடியே 2ஆக ஸ்லிட் பண்ணி அந்த ஜெல் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டில் வெந்தயத்தை நிரப்பி அது மேலே திரும்பி அதை ஒன்றா வச்சு அதை நூல் வச்சு நான் கட்டி வச்சுருந்தேன். அதாவது இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் இதை செஞ்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கத்தாழையோட ஜெல் அந்த வெந்தயம் ரெண்டும் ஒன்றா கலந்துருக்கும். இருங்க, நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன். இதை பாருங்க, நான் வெட்டி வைக்கும்போது இந்த கத்தாழையில் முழுசா ஜெல் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஜெல்லே இல்லை. ஏன் அப்படின்னா இது உள்ள இருந்த எல்லா ஜெல்லையும் இந்த வெந்தயம் அப்சர்வ் பண்ணிட்டதுனால இங்க உங்களுக்கு ஜெல் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதோட முழு பயனும் நம்மளுக்கு எண்ணெயில கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி பண்றது. இல்லை எனக்கு இந்த மாதிரி கட்டி வைக்கிறதுக்கெல்லாம் பொறுமை இல்லை, டைம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி குட்டி குட்டி பீசஸா இந்த மாதிரி வெட்டி அது உள்ள நீங்க வெந்தயத்தை போட்டு வைக்கலாம். அதுவும் சேம் எஃபெக்ட் தான் கொடுக்கும். பாருங்க, இதுல இருக்கிற ஜெல் எல்லாமே வெந்தயத்துல போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ற பொருட்கள். இதுல இன்னும் கூட ஒரு 3 பொருட்கள் நீங்க ஆட் பண்ணலாம். வேப்ப இலை, ஆவாரம் பூ, அப்புறம் ஆலமர இலை. இது 3 உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க தாராளமா அதை யூஸ் பண்ணலாம். எனக்கு அது 3 இங்க கிடைக்கல. ஸோ நான் என்னென்ன எனக்கு கிடைச்சதோ அதை மட்டும் வச்சு இந்த ஆயில் நான் தயாரிக்க போறேன். ஆனா இங்க இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸுமே வந்து பயங்கர எஃபெக்டிவான இன்கிரீடியன்ஸ் தான். முடி வளர்றதுக்கு, முடி கருப்பு ஆகிறதுக்கு, நரை முடிய போக்குறதுக்கு போதுமான எல்லா
இன்கிரியன்ஸும் என்கிட்ட இருக்கு. அதனால நான் இருக்கிறத வச்சு இந்த ஆயிலை நான் தயாரிக்க போறேன். ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம எப்படி ஆயில சேர்க்கணும், அந்த ஆயிலை நம்ம எவ்வளவு நேரம் தயாரிக்கணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 1.1 லிட்டர் கோகனட் ஆயில இந்த பாத்திரத்துல வச்சு நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இதுல நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறது இந்த அலோவேரா அண்ட் மேத்தி சீட்ஸ் தான். தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க அது எவ்வளோ விகரஸாக பொங்கி கீழே ஊற்றுதுன்னு. இந்த மாதிரி தப்ப நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ தூரம் மேலே பொங்கி வந்துருச்சு. ஓகே, அது வந்து ஆலோவேரா அப்புறம் அந்த வெந்தயம் இவ்வளோதான். ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் எண்ணெய் வந்து கீழே கொட்டிடுச்சு. கரிசலாங்கண்ணி இலை இருந்தது இல்லையா, அதை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். அதுவுமே பொங்குது. கரிஞ்சீரக பொடி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலைய பொடி பண்ணிட்டேன். கருவேப்பிலையும் பொங்கி வருது பாருங்க. அடுத்து சின்ன வெங்காயம், நெல்லிக்காய் ஸ்லைஸ் பண்ணது அப்படியே போடுறேன். கடைசியா நான் முருங்கைக்கீரை ஆட் பண்றேன். ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் வந்து பொங்கி கீழே வரும்போது சிந்திருச்சு. எண்ணெய் வந்து நம்ம ஒயிட்டா ஊத்தணும். இப்போ அந்த எண்ணெய் வந்து நல்ல பிளாக்கா மாறி இருக்கு. ஒரு 20 to 30 minutes கொதிக்க விடணும். அப்புறம் தான் நம்ம இதை எடுத்து ஆற வைக்க போறோம். ஸோ லெட் இட் பாயில். நான் இது ஒரு 30 minutes கிட்ட நல்லா கொதிக்க விட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதில் நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்தேனோ அது எல்லாமே நல்ல கருப்பாயிடுச்சு. நான் அது இல்லாமல் பொடி பண்ணி போட்டேன் இல்லையா, அதனால வந்து ரொம்பவே கருப்பாக தெரியுது. இப்போ பாருங்க, நான் அடுப்புலேருந்து எடுத்துட்டேன், ஆற வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நீங்கள் அதை வடிகட்டி பாட்டில் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன நான் நேற்று நைட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அதை ஓவர் நைட் ஹோல் டே அதை ஆற வச்சாச்சு. இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். ஒன் 1.1 லிட்டர் ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணதில் இவ்வளோ தான் ஆயில் வந்திருக்கு. இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பிளாக்காக இருக்குது இந்த ஆயில். ட்ரிப்பிள் ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த ஆயில் தான் நம்ம தலையில் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு 400 ml இருக்குது. மீதியை வந்து நான் இந்த பாட்டிலில் ஊற்றி வைக்கிறேன். 1.1 லிட்டர் ஆயிலில் நான் ப்ரிப்பேர் பண்ண பிறகு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இது ஒரு 400, இது ஒரு 300 ml. ஸோ 700 ml தான் ஆயில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. திஸ் இஸ் த எண்ட் ரிசல்ட். இப்போ வந்து நம்ம இந்த ஆயிலை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சதாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதில் நான் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி நான் செஞ்ச தப்புகளை நீங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க. 2 பாயிண்ட் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. 1, மேத்தி அண்ட் அலோவேரா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஹோல் ப்ராசஸ் சிம்மில் மட்டும் ஃப்ளேமை வைங்க, ஹையில் கொண்டு போயிடாதீங்க. 30 minutes சிம்மிலே வச்சிங்கன்னா பர்ஃபெக்டான ஆயில், அந்த பர்ன் ஸ்மெல் இல்லாத ரொம்ப நல்ல ஆயில் உங்களுக்கு கிடைக்கும். என்னோட ஆயில் டெஃபினட்டாக ரிசல்ட் தரும், பட் கொஞ்சம் பர்ன் ஸ்மெல் இருக்கும், அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதர் தேன் தேட் இந்த ஆயில் எப்படி நான் பண்ணேனோ அதே மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் பண்ண டைம் இல்லை, எனக்கு இவ்வளோ பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதே மாதிரி ஆயிலை ரெடி பண்ணி இந்தியாவில் ஒருத்தவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு பிங் பண்ணுறேன். நீங்கள் அவங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணி நீங்கள் அந்த ஆயில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறதுனால அவங்க
மேபி சப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எனக்கும் வேணுமா இருந்தது, அவங்க பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால தான் நான் இந்த ஆயிலை நானே தயாரிச்சுக்கலாம் எனக்காக அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து இந்த ஆயிலை நான் தயாரித்தேன். ஸோ லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு சப்ளை பண்ணலாம். வீடியோ ஸ்பான்சர்ட்லாம் கிடையாது. ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ வெரி பிக் ப்ராசஸ். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, எல்லோரும் பண்ணலாம். ஸோ நீங்களும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயம், இது லேடிஸோட ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு மீசு சரியாக வளரல, தாடி வளர மாட்டேங்குது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா இந்த ஆயிலை ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் டூ ஷேர் திஸ் வீடியோ வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். அதை மறந்துடாதீங்க. அப்புறம் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். See you all in my next interesting video. Till then, bye from Priya. Stay happy, stay safe. Bye bye.